அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்படுமா? அறிவிப்புகள் இன்றே வெளியாகுமா? ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் மதிமுக அதே போல 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை முடித்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையாக மதிமுக, IUML மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிகளுடன் திமுக இன்று இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது. அதில் 3 கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்று ஆலோசனை நடத்திய நிலையில் கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் இப்போது இன்றே இறுதியாகும் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். மதிமுக, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 3 கட்சிகளும் தற்போது அண்ணா அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை இரண்டாம் கட்டமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி உடன்படிக்கை தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட இருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். அவரது முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தமட்டில் ஒரு மாநிலங்களவை, ஒரு மக்களவை கேட்டிருந்தார்கள். ஆனால் தற்போது ஏற்கனவே அவர்களுக்கு கடந்த முறை ஒதுக்கப்பட்ட ராமநாதபுரம் மக்களவை தொகுதி மட்டுமே கொடுப்பதற்கு திமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தமட்டில் அவர்கள் நாமக்கல் மற்றும் பொள்ளாச்சி ஆகிய 2 தொகுதிகளை கேட்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்த சூழ்நிலையில் இன்றும் அதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமல் ஒரே ஒரு தொகுதி மட்டுமே அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. அந்த அடிப்படையில் கடந்த முறை அவர்கள் நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார்கள். ஆனால் இந்த முறை அந்த நாமக்கல்லுமே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்குவதற்கு வாய்ப்பில்லாத ஒரு சூழல் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே பொள்ளாச்சி தொகுதி அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது. மதிமுகவை பொறுத்தமட்டில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஒரு 6 விருப்ப தொகுதிகளை கொடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் 2 மக்களவை தொகுதி தங்களுக்கு வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். கடந்த தேர்தலில் ஈரோடு மக்களவை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை 2 தொகுதி கேட்டிருந்தார்கள். ஆனால் 2 தொகுதி ஒதுக்குவதற்கான சூழல் இல்லை என்றுதான் தற்போது தெரிய வந்திருக்கிறது. மதிமுகவுக்கு திருச்சி மக்களவை தொகுதி ஒதுக்கப்படும் என்று கூறப்படுகிறது.